வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ள நிவாரணத் தொகை நாளை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். மத்திய குழு பார்வையிட வருவதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தகவல். வடகிழக்கு மாநிலங்களில் நேரிட்ட நிலநடுக்கம். 9 பேர் பலி, 100க்கும் அதிகமானோர் படுகாயம். பதான்கோட் விமான தளத்தில் திடீர் தாக்குதல். தீவிரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டதாக அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் AB பரதன் உடல் தகனம். அனைத்து கட்சித் தலைவர்களும் அஞ்சலி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 14 லட்சம் குடும்பங்களுக்கான நிவாரணத் தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் நாளை செலுத்தப்படும் என்றும், வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவினர் நாளை மீண்டும் வரவிருப்பதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் குறித்து கணக்கெடுப்பு நடைபெற்றதை அடுத்து நிவாரணத் தொகை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை தலைமைச் செயலகத்தில் 5 பேருக்கான நிவாரணத் தொகையை முதல்வர் ஜெயலலிதா இன்று வழங்கினார். பாதிக்கப்பட்ட 14 லட்சம் குடும்பத்தினருக்கு முதற்கட்டமாக நாளை அவர்களது வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்படுவதாகவும், மீதமுள்ளோருக்கு வரும் 11ஆம் தேதிக்குள் நிவாரணத் தொகை செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து மீண்டும் ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு மீண்டும் தமிழகம் வர இருப்பதாகவும், அக்குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 2 நாட்கள் பார்வையிட்டு அறிக்கை அளிப்பார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய குழுவைச் சேர்ந்த 3 அலுவலர்கள் சென்னையில் உள்ள நிலையில் குழுவைச் சேர்ந்த மற்றவர்கள் இன்று இரவு சென்னை வர உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக 9 பேர் பலியானார்கள். 100க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். இந்தியா மியான்மர் எல்லையை மையமாக கொண்டு நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று அதிகாலை 6.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலின்படி மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கு பகுதியில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் மேற்கு வங்கம், நாகாலாந்து, மணிப்பூர் உள்பட கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் பல பகுதிகளிலும் வங்கதேசத்திலும் உணரப்பட்டது. சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்தால் 9 பேர் பலியாகியுள்ளனர். 100க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். வடகிழக்கு மாநிலங்களில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து மணிப்பூர், அசாம் மாநில முதல்வர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி சேத விவரங்கள் மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் வட மாநிலங்கள் நிலவரம் தொடர்பாக மேற்பார்வையிடுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அமைச்சர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மணிப்பூர், அசாம், நாகாலாந்து மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்துள்ள நிலையில் மணிப்பூர் மாநிலத்திற்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு சென்றுள்ளார். இதனிடையே நிலநடுக்க மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து மத்திய வடகிழக்கு மாநில வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங், உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் மணிப்பூர் மாநில முதல்வர் விபோபி சிங் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். மணிப்பூரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு 1 வார காலம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. Principal Secretary Home briefed me that the damage could be more. And the casualty is now 6, and there is some likely of more casualties if the reports from other areas also reach in. The Prime Minister has sent me. Now we will have, after the assessment, our NDRF team, central forces and state government forces are working together. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் 6 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டதாக பாதுகாப்பு படையினர் அறிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் அருகே பாகிஸ்தான் எல்லையில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்திய விமானப்படை தளத்திற்குள் ராணுவ உடையில் ஊடுருவிய தீவிரவாதிகள் நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தினர். அந்த தாக்குதலில் படை வீரர்கள் 3 பேரும் விமானப்படை கமாண்டர் ஒருவரும் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் அப்பகுதி காடுகளுக்குள் ஒளிந்திருந்த 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் 2 தீவிரவாதிகள் அப்பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றில் பதுங்கியிருந்தனர். நேற்று அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்று மீதமிருந்த ஒரு தீவிரவாதியும் கொல்லப்பட்டு விட்டதாகவும், தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளில் யாரும் உயிரோடு இல்லை எனவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வீரர்களில் மேலும் 3 உயிரிழந்ததை அடுத்து ராணுவ தரப்பில் பலியானோரின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்தது. தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பதான்கோட் விமான தளத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் பலியான ராணுவ வீரர் பதேவ் சிங் உடலுக்கு உறவினர்களும் ராணுவ அலுவலர்களும் அஞ்சலி செலுத்தினர். பஞ்சாப் மாநிலம் குருதாஸ்பூருக்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடலுக்கு திரளானோர் அஞ்சலி செலுத்தினர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவ வீரர் நிரஞ்சனின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. பெங்களூரில் இருந்து கேரள மாநிலம் பாலக்காடு கொண்டுவரப்பட்ட நிரஞ்சனின் உடல் அங்குள்ள விக்டோரியா கல்லூரியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் அவரது சொந்த ஊரான எழும்பலாஞ்சேரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு உறவினர்களும் அரசு அலுவலர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நிரஞ்சனின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்ன வயசுலே ஃபேமிலி எல்லாம் விட்டு இந்த நாட்டுக்காக வேண்டி போராடி உயிரை இறந்தது எங்களுக்கு ரொம்ப அபிமானம். அது மாதிரி அந்த ஃபேமிலியோட சங்கடத்திலும் நாங்கள் பங்கு சேர்றோம். நிரஞ்சன் நாட்டுக்காக உயிரை விட்டதில் எங்களுக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நாட்டுக்காக போராடி நாட்டுக்காக உயிரை விட்டது நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். பிசிசிஐ நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தம் தொடர்பாக லோதா குழு உச்சநீதிமன்றத்தில் இன்று அறிக்கை தாக்கல் செய்தது. 2013ஆம் ஆண்டு IPL போட்டியில் சூதாட்டம் நடைபெற்றதாக புகார் கூறப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய முன்னாள் நீதிபதி முக்தல் தலைமையிலான குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்தது. இதன் அடிப்படையில் நீதிபதி லோதா தலைமையிலான மூவர் குழு சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளை IPL போட்டிகளில் இருந்து இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டது. பிசிசிஐ அமைப்பிலும் அதன் செயல்பாட்டிலும் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாகவும் பரிந்துரைக்கும்படி இக்குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பல்வேறு நிலைகளில் விசாரணையை மேற்கொண்ட இக்குழு விசாரணை அறிக்கையை இன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. பிசிசியின் தலைவராக அரசியல் தலைவர்களோ அரசு அலுவலர்களோ இருக்கக்கூடாது என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் நீதிபதி RM லோதா தெரிவித்துள்ளார். பிசிசிஐயில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் பற்றிய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நீதிபதி லோதா, பிசிசிஐயின் தலைவர், செயலர் தவிர அனைவரிடமும் குழுவினர் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். IPL, பிசிசிஐ அமைப்புகளுக்கு தனித்தனி அமைப்புகள் இருக்க வேண்டும் என்றும் பிசிசிஐக்கு தனியாக தலைமை செயல் அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற மாநிலங்களில் கிரிக்கெட்டிற்கு என ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் உள்ளதாகவும் ஒரு மாநிலத்திற்கு ஒரு கிரிக்கெட் அமைப்பு மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிசிசிஐயின் தலைவர், பொதுச் செயலாளர், செயலர், பொருளாளர் பதவிகளுக்கு வயது வரம்பு, தகவல் அறியும் ஆணையத்தின் கீழ் வருதல் உட்பட சில விதிமுறைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் தனது குழுவின் பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக விசாரணை குழு தலைவர் RM லோதா தெரிவித்துள்ளார். देखिए, हम लोग स्वागत करते हैं लोधा कमेटी की रिपोर्ट पे। RTI के अधीन इसको आना चाहिए BCCI को, और ये बहुत स्वागत योग्य कदम है। और अच्छी बात यह है कि स्पोर्ट्समैन को इसके अंदर रन करने के लिए उनको और पावर दी जाएगी। 70 वर्ष का एज लिमिट रखा है। बहुत लोग तो कहते थे इससे भी कम होना चाहिए, लेकिन 70 वर्ष फिर भी लेकर के आए। பொங்கல் திருநாள் நெருங்குவதால் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க கோரி முதல்வரோ மூத்த அமைச்சரோ தில்லி சென்று பிரதமரை சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள கருணாநிதி, ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் தமிழக அரசு ஒரே ஒரு கடிதம் எழுதிவிட்டு தனது பணி முடிந்துவிட்டதாக கருதுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்குவது சரியாக இருக்காது என்று மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி கூறியதாக செய்தி வெளிவந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, அனுமதி பெறுவது தொடர்பாக தில்லி சென்ற தமிழக குழுவினர் ஏமாற்றத்தோடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே மத்திய அரசு இனியும் தாமதிக்காமல் ஜல்லிக்கட்டு நடத்த உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். ஜல்லிக்கட்டில் ஆதாயம் தேடினால் தமிழ் சமுதாயம் மன்னிக்காது என்றும் தடைகள் வந்தாலும் ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பாளையம்பாடி மற்றும் அரியலூர் ஆகிய இரு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் கேந்திர ஊழியர் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று ஆலோசனை நடத்திய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில், ஜல்லிக்கட்டை நடத்திவிடக் கூடாது என்று சில சக்திகள் முயற்சிப்பதாகவும் அதையும் மீறி ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழனுடைய பண்பாடு, கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். அதற்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபடுகின்றோம். இதுக்குள்ளால சாதாரண அரசியல் ஆதாயம் தேடுகின்ற முயற்சியில் நாம் இறங்கணும்னா
தமிழ் சமுதாயம் ஒரு காலமும் மன்னிக்காது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலரும் மூத்த தலைவருமான மறைந்த ஏபி பரதன் உடல் அனைத்து கட்சி தலைவர்களின் அஞ்சலிக்கு பின் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் எரியூட்டப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஏபி பரதன் உடல்நலக்குறைவால் தில்லி மருத்துவமனையில் நேற்று முன்தினம் காலமானார். மறைந்த பரதனின் உடல் மக்களின் அஞ்சலிக்காக தில்லியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஏராளமான மக்களும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பிற்பகலில் 3 மணி அளவில் தில்லியில் உள்ள நிகம்பாத் காட் பகுதியில் வைக்கப்பட்ட பரதனின் உடலுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, ரவிசங்கர் பிரசாத், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி, சுதாகர் ரெட்டி, டி ராஜா உள்பட தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு, அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் மு தம்பிதுரை, மதிமுக பொதுச் செயலர் வைகோ, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஏபி பரதனின் உடலுக்கு எரியூட்டப்பட்டது. இந்தியாவில் அதிலும் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி நன்கு புரிந்தவர், ஜாதி அமைப்பு கட்டமைப்பு பற்றி புரிந்தவர். அதே நேரத்தில் இந்திய அந்த இடஒதுக்கீடை பற்றி முதல் வாதத்தை கிளப்பி அது நியாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் செயல்பட்டவர். அவை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கும் ஆதரவு தெரிவித்தவர். இந்தியாவில் சமூக கட்டமைப்பு பற்றி புரிந்த தலைவர்களில் அவர் ஒருவர் என்பதை இங்கு நாங்கள் அறிவோம். பரதனுடைய செயல்பாடு எல்லோராலும் போற்றப்படுகிற ஒன்றாக இருந்திருக்கிறது. நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணிப்பு உணர்வோடு தோழர் பரதன் ஆற்றிய பணிக்கு இன்றைக்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் இன்றைக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், அவருடைய அன்பை தெரிவிக்கிறார்கள், இரங்கலை தெரிவிக்கிறார்கள். இது பரதனை காட்டுகிற மிகப்பெரிய மரியாதையாகும். இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற ஏறத்தாழ 20 கோடி கிராமப்புற விவசாய தொழிலாளர்களுக்கு பயனளித்து வருகிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை கொண்டு வருவதில் தோழர் பரதன் அவருடைய பங்களிப்பு என்பது மகத்தான பங்களிப்பாகும். இந்த தொழிலாளர் மக்களுக்கு பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த உயர்திரு பரதன் அவர்களுடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக அம்மாவின் சார்பாக வந்து தங்களுடைய அதன் மரியாதை செலுத்தி அன்னாருடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் சார்பாகவும் மாண்புமிகு தமிழகம் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வார். கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைத்து மதச்சார்பற்ற அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அகில இந்திய அரசியலில் ஒரு புகழ்பெற்ற எல்லோராலும் பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர். குறிப்பாக மதச்சார்பற்ற அணிகளில் அனைவரும் ஒன்றாக இணைந்து மதவாத சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அரும்பாடுபட்டவர். அவர் பொது உடைமை இயக்கத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு மார்க்ஸ் சிந்தனைகள், லெனின் சிந்தனைகளிலே முற்றிலும் தன்னை தோய்ந்தவராக ஆக்கி மிக எளியவராக அதே நேரத்திலே போராளியாகவே வாழ்ந்தார். தமிழகத்தில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் அவர் மிகுந்த கவலை கொண்டு ஈழத்தில் இந்திய அரசு செய்த தவறான அணுகுமுறையை கண்டித்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு விடியல் வேண்டும் என்று அவர் விரும்பினார். கடின உழைப்பால் இயக்கத்தினுடைய உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து மக்கள் பணியும் இயக்க பணியும் மிகச்சிறந்த முறையில் செய்தவர். தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஏழை எளிய மக்களுடைய உயர்வுக்காகவும் தொழிலாளருடைய வாழ்விற்காகவும் பாடுபட்டவர். ஒடுக்கப்பட்டோர் உள்ளிட்ட அனைத்து விளிம்புநிலை சமூகத்தினரும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் என்பதில் தீவிரமாக செயல்பட்டவர். கல்லூரி மாணவ பருவத்திலிருந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டு ஒரு தேசிய தலைவராக உயர்ந்தவர். அவருடைய இழப்பு இடதுசாரிகள் இயக்கத்திற்கு மட்டுமல்ல, விளிம்புநிலை சமூகத்திற்கு பேரிழப்பாகும். வருமான வரித்துறையினர் போல் நாடகம். சென்னை பாடியில் 38 லட்சம் ரூபாய் பகல் கொள்ளை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. 18 மாத கால பாரதிய ஜனதா ஆட்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்பன உள்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆதரவாளர்களான தென்சென்னை மாவட்ட தலைவர் கராத்தே தியாகராஜன் உட்பட 6 மாவட்ட தலைவர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2014 மே 7ஆம் தேதி தான் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாஜக கவர்மெண்ட் தான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கு. இது 18 மாதம் ஏன் பாஜக இது குறித்து பேசவில்லை? இப்போ மட்டும் ஜல்லிக்கட்டு வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது, அதுக்காக இப்போ மட்டும் ஒரு ஐவாஷ் மாதிரி விஷயங்கள் ஏன் பேசிட்டு இருக்காங்க? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தணும். காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் சரியான விளக்கம் அளிக்காததன் காரணமாகவே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது என பாரதிய ஜனதா MP தருண் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் ரத்னகிரியில் உலக திருக்குறள் பேரவையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தருண் விஜய் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரிடம் நேரில் வலியுறுத்த உள்ளதாக கூறினார். As far as Jallikattu is concerned, personally I support Jallikattu. Congress government did not present the correct issues before Supreme Court, and one of the Congress leaders, national leader, is campaigning to ban Jallikattu. So I don't know what is the position of Congress here in Tamil Nadu. புதுச்சேரியில் இலவச மிக்சி கிரைண்டர்கள் வழங்குவதில் எதிர்க்கட்சி MLAக்களின் தொகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி சட்டப்பேரவை வளாகத்தில் காங்கிரஸ் MLAக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை ஆளும் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இலவச மிக்சி கிரைண்டர்களை வழங்கி வருகிறது. அவ்வாறு வழங்குவதில் எதிர்க்கட்சி MLAக்களின் தொகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் MLAக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவைக்குள் நுழைய முயன்ற காங்கிரஸ் ஆதரவாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாலு மாதத்துக்கு முன்ன இலவச மிக்சி கிரைண்டர்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்தாங்க எல்லா தொகுதியிலையும். ஆனால் இதுவரையும் எந்த இடத்துலையும் அவங்க கொடுக்கல. அதோடு இல்லாமல் எதிர்க்கட்சி தொகுதியில் சுத்தமாகவே கொடுக்கறதில்ல. மிக்சி கிரைண்டருக்கு அந்த ஜனங்க படாத பாடு அவசப்படுறாங்க. அதனால் உடனடியாக இந்த அரசாங்கம் எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த இடத்தில் என்ன தேதியில் கொடுக்கப்படும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் 7 பேரையும் வரும் 17ஆம் தேதிக்குள் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழர் எழுவர் விடுதலை கூட்டு இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அமைப்பின் தலைவர் தியாகு, ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 7 பேரையும் வரும் 17ஆம் தேதிக்குள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது அவருடன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், மதிமுக துணை பொதுச் செயலர் மல்லை சத்யா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் அடைபெற்றிருக்கிற இந்த 7 பேரையும் வருகிற ஜனவரி 17 எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு தொடங்குவதை முன்னிட்டு தமிழக அரசு, தமிழக முதல்வர் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை தமிழர் எழுவர் விடுதலை கூட்டு இயக்கம் கேட்டுக்கொள்கிறார். ஆபாச பாடல் விவகாரம் தொடர்பான வழக்கில் திரைப்பட நடிகர் சிம்பு வருகிற 11ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரைப்பட நடிகர் சிம்பு பாடியதாக ஆபாச பாடல் கடந்த மாதம் இணையதளத்தில் வெளியானது. பெண்களை அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் இந்த பாடல் இருப்பதாகவும், எனவே சிம்புவை கைது செய்ய கோரியும் சென்னை மற்றும் கோவையில் பல்வேறு பெண்கள் அமைப்பினர் புகார் அளித்தனர். இந்த புகார் தொடர்பாக சிம்பு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜேந்திரன், நடிகர் சிம்பு மீது கைது செய்யக்கூடிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும், எனவே முன்ஜாமீன் தேவையில்லை என்றும் உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணைக்காக வருகிற 11ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை முன்பு சிம்பு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். சிம்புவின் முன்ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி வருகிற 11ஆம் தேதி சைபர் கிரைம், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் எக்மோர் காவல் நிலையத்திலும் ஆஜராகி
அன்றைய தினமே பெயில் கொடுக்க வேணும் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை பாடியைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவரது வீட்டில் இருந்த 38 லட்சம் ரூபாயை 4 மர்ம நபர்கள் வருமான வரித்துறையினர் போல நடித்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வருமான வரித்துறையினர் போல அடையாளம் தெரியாத நபர்கள் நடித்து கொள்ளையடித்து சென்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. பாடி டிஎம்பி நகரைச் சேர்ந்தவர் இப்ராஹிம். 53 வயதான இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்று இப்பொழுது தன்னுடைய வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய சொந்த வீட்டை விற்று அதன் மூலமாக கிடைத்த 38 லட்சம் ரூபாயை தன்னுடன் வைத்திருந்திருக்கிறார். இன்று காலை 11 மணி அளவில் இந்த பகுதிக்கு வந்த 4 பேர், அதாவது காரில் வந்த 4 பேர் தங்களை வருமான வரித்துறையினர் என்று கூறிக்கொண்டு தங்களுடைய அடையாள அட்டையை காட்டி அவருடைய வீட்டில் முற்றிலுமாக சோதனை செய்துள்ளனர். காலையில் 11 மணிக்குள்ள 4 பேர் வந்து இன்கம் டேக்ஸ் கார்டு காமிச்சு எனக்கு தள்ளிட்டு போயிட்டு கதவை தாப்பால் போட்டுட்டாங்க. தாப்பால் போட்டுட்டு உள்ள செக்அப் பண்ணானுங்க. செக்அப் பண்ணிட்டு பெயிலில் இந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதன் பிறகு சந்தேகமடைந்த இப்ராஹிம் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கொரட்டூர் போலீசாருக்கு தகவல் அளித்திருந்திருக்கிறார். அதன் பிறகு போலீசாரின் விசாரணைக்கு பிறகே வந்தவர்கள் வருமான வரித்துறையைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. மேற்கொண்டு விசாரணையை கொரட்டூர் போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் பாடியிலிருந்து நந்தினி. தூத்துக்குடியில் வைப்பாற்றில் மணல் அள்ளுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக வைப்பாறு உள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு வைப்பாற்றில் செயல்பட்டு வந்த மணல் குவாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த நிலையில் மீண்டும் வைப்பாற்றில் மணல் அள்ள தொடக்க பணிகள் நடைபெற்று வந்ததாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 64 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை மக்கள் கைவிட்டு கலைந்து சென்றனர். அந்த குடி தண்ணீரை பாழ்படுத்தும் நிலைமையில் மணல் கொள்ளைக்காரர்கள் மணலை அள்ளி தண்ணீர் தேவையை தடுக்கிறார்கள். இந்த மணல் கொள்ளையை தடுக்கவில்லை என்றால் கிராம மக்கள் அனைவரும் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வேலை செய்ய விடாமல் முற்றுகை அடிப்போம் என்று உறுதி கூறுகிறேன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகில் உள்ள 30க்கும் அதிகமான கிராமத்தினர் பொன்னேரிக்கு வந்து செல்வதற்கு மேம்பால வசதி இல்லாததால் ஆரணி ஆற்றில் ஆபத்தான முறையில் படகு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரியை அடுத்த எலியம்பேடு, வைரவன்குப்பம், பெரிய காவலம் உள்பட 30க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் கல்வி, மருத்துவம் போன்றவற்றிற்காகவும் பொன்னேரிக்கு சென்று வருகின்றனர். ஆண்டுதோறும் பெய்யும் பருவமழையால் ஆரணி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு இங்குள்ள கிராமங்கள் தனி தீவாக மாறிவிடுகின்றன. இந்த பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் ஆற்றை கடக்க ஆபத்தான முறையில் படகு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. 40 ஆண்டுகளாக சிரமத்திற்கு ஆளாகி வரும் இந்த பகுதி மக்கள் ஆரணி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பலதரப்பட்ட கிராமங்கள் இங்கே நிறைய இருக்கு. அவங்க இந்த ஆற்று வழியாக தான் கடந்து போகணுமே. நிறைய தடவை நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். அந்த நேரத்துக்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம்னு சொல்கிறாங்களே தவிர பண்ணி கொடுத்த பாடே இல்லை. ஒரு பாலம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதை தான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை சார். 4 மாதம், அதாவது இந்த தண்ணி வந்ததுன்னா 4 மாதம் குறையாது சார். ஃபுல்லாக அந்த போட்டை நம்பி தான் இருக்காங்க. அந்த போட்லேயும் சில இந்த அரசு அதிகாரிங்க தடுத்துடுறாங்க. ஏன்னா அது மக்கள் பாதுகாப்புக்காகன்றாங்க. அதுக்காக அவங்களாவது ஒரு வழிவகை பண்ண மாட்டேன்றாங்க. அரசாங்கம் கண்டிப்பாக இந்த பிரிட்ஜு போட்டு கொடுக்க எங்களுக்கு வழிவகை செஞ்சு தரணும். திண்டுக்கல்லில் விவசாய நிலங்களில் நத்தைகள் அதிகரித்து காணப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் நத்தைகளை ஒழித்து விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மலைக்கோட்டையின் பின்னால் உள்ள முத்தழகுப்பட்டி பகுதியில் பொன்னாங்கண்ணி, வல்லாரை, அகத்தி உள்ளிட்ட கீரை வகைகளும் தென்னை, வாழை, சோளம் உள்ளிட்டவையும் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக விவசாய நிலங்களில் நத்தைகள் அதிகரித்து காணப்படுகின்றன. இதன் காரணமாக கீரை மற்றும் அனைத்து வகையான பயிர்களும் சேதப்படுத்தப்படுகின்றன. நத்தைகளின் உடலில் காணப்படும் ஒட்டுண்ணிகள் நீர்நிலை தண்ணீர் குடிக்கும் ஆடு மாடுகளுக்கு பரவி குரட்டை நோய் ஏற்படுகின்றது. நத்தைகளால் பயிர் வகைகள் மற்றும் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடி நடவடிக்கை எடுத்து நத்தைகளை ஒழித்து விவசாயத்தையும் கால்நடைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் பண்றோம். விவசாய நத்தையினால ஏகப்பட்ட பாதிப்பு. கீரைகள், மரம், வாழை மரம் எல்லாம் பாதிப்பாக இருக்குது. இந்த ஒரு மாத காலத்தில் அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்க. இதனால எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை.
அப்புறம் இருந்து அது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது, எங்களால் அழிக்க முடியல. நாங்கள் தோட்டத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கீரை போட்டிருக்கோம், சோளம் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் அந்த நத்தை அந்த மழை பெஞ்சனால நிறையா உற்பத்தி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. நாங்கள் ஏற்கனவே கலெக்டர்கிட்ட மனுலாம் கொடுத்துருக்கோம். நத்தை வந்து அதிகமாக தான் இருக்குது. என்ன செய்கிறேன்னே தெரியல. 5 சாக்கு 6 சாக்கு எல்லாம் கட்டி கட்டி கவரில் பிடிச்சி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒழிச்சுக்கலான்னு பார்க்குறோம். ஒன்றும் முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறேனே தெரியல. இந்திய நாட்டிய விழா மாமல்லபுரத்தில் நாளை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் மத்திய மாநில சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் நாட்டியாஞ்சலி விழா நடைபெறுவது வழக்கம். இதில் பரதநாட்டியம், ஒடிசி, மோகினியாட்டம், கதகளி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். மேலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். நாளை தொடங்கி வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. உதகையில் தொடரும் உறைபனியில் பாதிப்படையாமல் இருக்க தாவரவியல் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள செடிகளை பாதுகாக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக நவம்பர் மாதத்தில் தொடங்க வேண்டிய உறைபனி சற்று தாமதமாகவே தொடங்கியது. இந்த நிலையில் தற்பொழுது பனி காரணமாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் மலர் செடிகள் கருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள செடிகளை கோத்தகிரி, தாகைச்செடி மற்றும் பிளாஸ்டிக் போர்வைகளை கொண்டு பாதுகாக்கும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் ஏராளமான வெளிநாட்டினர் தமிழக பாரம்பரிய முறைப்படி பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுவதற்காக அமெரிக்கா, இங்கிலாந்து, மெக்சிகோ மற்றும் ஆஸ்திரேலியா உள்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் தமிழகம் வருவது வழக்கம். இதனிடையே இன்று காலை தூத்துக்குடி அருகே உள்ள சாயர்புரத்தில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த வெளிநாட்டினருக்கு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வெளிநாட்டினர் 10 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு மண்பானையில் பொங்கல் வைக்கும் போட்டி நடைபெற்றது. தமிழக கலாச்சார உடைகளான வேட்டி மற்றும் சேலை அணிந்து ஆர்வத்துடன் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டது வித்தியாசமான அனுபவத்தை தந்ததாகவும் போட்டியில் பங்கேற்ற வெளிநாட்டவர்கள் தெரிவித்தனர். It was a great challenge. It was very hot. Keeping that fire going was a little bit difficult to get some good hot ashes going. Very small space, so that was added to the challenge. I'm definitely glad it's done. Hopefully it will taste good, and we do have a new appreciation for women who cook in India. Very difficult. It's very difficult. 20வது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி கோலாகலமாக தொடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மியான்மரில் அமைதியை நிலைநிறுத்துவதே தனது அரசின் முதல் பணியாக இருக்கும் என்று தேசிய ஜனநாயக லீக் கட்சியின் தலைவர் ஆங் சாங் சுகி தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் கடந்த 25 ஆண்டுகளாக ராணுவ ஆட்சி நடைபெற்று வந்தது. பெரும் போராட்டத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற தேர்தலில் அதிபர் தென் செயினை ஐக்கிய ஒருமைப்பாட்டு மேம்பாட்டு கட்சியான USDP கட்சியும் ஆங் சாங் சுக்கியின் ஜனநாயக தேசிய லீக் கட்சியும் போட்டியிட்டன. தேர்தலில் 348 தொகுதிகளை வென்று ஆங் சாங் சுக்கியின் ஜனநாயக தேசிய லீக் கட்சி அபார வெற்றி பெற்றது. வரும் பிப்ரவரி மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மியான்மரின் 68வது சுதந்திர நாள் விழா தலைநகர் யாங்கூனில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்று மக்களிடம் உரையாற்றிய ஜனநாயக தேசிய லீக் கட்சியின் தலைவர் ஆங் சாங் சுகி அமைதியை நிலைநாட்டுவதே தனது கட்சியின் முதல் பணி என்று தெரிவித்தார்.
ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மீது தாக்குதல் நடத்திய 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தானின் வடக்கு நகரமான மசார்-இ-ஷெரீஃபில் செயல்பட்டு வரும் இந்திய தூதரகத்தின் மீது துப்பாக்கிகளுடன் நுழைய முயன்ற தீவிரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர். இதில் 2 தீவிரவாதிகளை ஆப்கன் ராணுவம் சுட்டுக் கொன்றது. தப்பி ஓடிய 2 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து இந்திய தூதரக அலுவலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தாக்குதல் சம்பவத்திற்கு எந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மீது 2008, 2009 ஆண்டுகளில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதேபோல் 2013, 2014 ஆண்டுகளிலும் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 9 பேர் பலியானார்கள். இதனைத் தொடர்ந்து காபூல் விமான நிலையத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் தற்கொலை தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. காபூல் விமான நிலையம் அருகே வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட காரை வெடிக்கச் செய்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பலியானவர்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதனிடையே தீவிரவாதிகளின் தாக்குதலை அடுத்து ஆப்கானிஸ்தான் முழுவதும் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவின் ஒரே ஏடிபி போட்டியான 20வது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் திடலில் இன்று மாலை கோலாகலமாக தொடங்கியது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். 20வது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று கோலாகலமாக தொடங்கியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள SDAT மைதானத்தில் மாலை 5 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. உலகின் முன்னணி வீரர்களான சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்கா, தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆண்டர்சன் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி வீரர்கள் இதிலிருந்து பங்கேற்கின்றனர். இந்தியாவைச் சேர்ந்த லியாண்டர் பைஸ், மகேஷ் பூபதி உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இந்த போட்டியில் இடம்பெற்றிருப்பதால் டென்னிஸ் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போட்டிகள் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இன்று தொடங்கும் இன்றைய முதல் போட்டியில் 3 ஒற்றையர் பிரிவுகளுக்கான போட்டியும் 2 இரட்டையர் பிரிவுகளுக்கான போட்டியும் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 2014, 15ஆம் ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்கா சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தார். இந்த முறை வெற்றிருந்தால் ஹாட்ரிக் வெற்றியுடன் முனைப்புடன் அவர் களம் இறங்க இருப்பதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். மாலை முதலே ரசிகர்கள் இந்த மைதானத்துக்குள் வந்த வண்ணம் உள்ளனர். நாங்கள்லாம் இந்த மேட்சை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கோம். யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு தெரியல. இவங்க கிட்டேருந்து நாங்கள் நிறையா ஸ்கில்ஸ் கற்றுக்குவோம். இதனால் நாங்கள் ஈஸியாக மேட்ச் விளையாடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்ககிட்ட நிறையா ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கற்றுக்குவோம். எங்களுக்கு எப்போ மேட்ச் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏடிபி வந்தது ரொம்ப ஹாப்பி. நாங்கள் ஃபுல் டே உட்காந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் எஸ் விக்னேஷ். காஷ்மீரில் நடைபெற்று வரும் தேசிய பனிச்சறுக்கு போட்டியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். தேசிய பனிச்சறுக்கு போட்டி காஷ்மீர் மாநிலம் குல்மார்கில் 4 நாட்கள் நடைபெறுகிறது. மாநில சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் இந்த போட்டித் தொடரில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்த போட்டி நடத்தப்படுவதாக மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் பனிச்சறுக்கு போட்டிகளை காண அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இத்தகைய போட்டிகள் மூலம் தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக போட்டியில் பங்கேற்றுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூரில் நடைபெற்ற பார்வையற்றோர்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தஞ்சாவூர் அணி வெற்றி பெற்றது. கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் பார்வையற்றோர்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பார்வையற்றவர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் அணி இதில் முதலிடத்தை பிடித்தது. 2வது இடத்தை சென்னை அணியும் வென்றது. மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ள நிவாரணத் தொகை நாளை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். மத்திய குழு பார்வையிட வருவதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தகவல். வடகிழக்கு மாநிலங்களில் நேரிட்ட நிலநடுக்கம். 9 பேர் பலி, 100க்கும் அதிகமானோர் படுகாயம். பதான்கோட் விமான தளத்தில் திடீர் தாக்குதல். தீவிரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டதாக அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் AB பரதன் உடல் தகனம். அனைத்து கட்சி தலைவர்களும் அஞ்சலி. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.